சிம்ம ராசிக்காரர்களே, எதையும் சிந்தித்து செயல்படுத்துபவர்கள் நீங்க தாங்க. முன்வைத்த காலை பின்வைக்காமல் எடுத்த முடிவில் மாறாமல் இருக்கக்கூடிய மன உறுதிக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றியடையும். புது முயற்சிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கும் உண்டுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னு இன்றைக்கி தீவிரமாக யோசிப்பீங்க. இன்றைய தினம் புது வேலையாட்களை வேலைக்கு சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பழைய சொத்தை பராமரிக்கக்கூடிய அந்த மராமத்து பணிகள் அதில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களும் பேசுவீங்க. அதெல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி முழுமையாக கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கலையுணர்வு அதிகம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. கற்பனையில் அப்பப்போ மூழ்குவீங்க. மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதித்து காட்டுற அளவுக்கு கடினமாகவும் உழைப்பீங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் பரவாயில்லைங்க. காலையில் கொஞ்சம் செலவுகளாக இருக்கும். ஆனால் மாலையிலிருந்து பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. எப்போ பார்த்தாலும் எல்லாரும் நம்மளையே கொலை சொல்கிறாங்களே, நம்மளை ஏன் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, யாருமே நம்மை சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நாம் உண்மையாக இருந்தாலும் பெருசாக லாபம் சம்பாதிக்க முடியலை. இந்த காலத்தில் வேறு மாதிரி இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாக வருதுன்னு சில நேரங்களில் வருத்தப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தராசு தட்டு நடுநிலையாக இருப்பதை போல பிள்ளையாக இருந்தாலும் சகோதரமாக இருந்தாலும் பெற்றவராக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் நடுநிலையாக இருந்து நீதி பாதையில் நெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு புது அனுபவங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிரபலங்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. எதிரும் புதிருமாக இருந்தவங்க இன்றைக்கி ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சகோதரங்களும் ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க. ஆனால் செலவுகள் தான் அடுக்கடுக்காக வந்து கொண்டு இருக்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. புதுசாக வேறு ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது செய்து வாடிக்கையாளர்களை வரவழைக்கணுமே அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கடுமையாக இருக்கும், செலவுகளும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னோட கூட்டாளியாக கூடிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நல்லா இருக்கணுங்கிறத பற்றி யோசித்து ஓய்ந்து போனவர்கள் நீங்கள் தாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்து செய்து கெட்ட பெயர் வாங்கினவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அப்படி இல்லைங்க, மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை சரியாக புரிஞ்சிப்பாங்க. பணவரவு நிச்சயமாக இருக்குதுங்க. விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க.
வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும், அந்த பயணத்தால் ஆதாயமும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும், ஆத்திரப்படாதீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பாதை தவறி செல்பவர்களை பக்குவமாக எடுத்து கூறி நல்வழிப்படுத்தக்கூடிய சாமர்த்தியசாலிகள், நெறிகாட்டிகள், வழிகாட்டிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய கல்யாண விஷயங்கள், அவங்களுடைய உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சொத்து விவகாரங்களும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி சுமூகமாக முடியும். வியாபாரத்தில் கூட திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேற்றுமொழி வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும்.